முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா திண்டிவனம் இருக்கு இல்லையா, திண்டிவனம் அருகே தாதாபுரம்னு பேர். தாத்தாபுரம், இந்த தாதாபுரத்தில் கோவிலை சொல்லலாங்க. முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இந்த திண்டிவனம் அருகே தாதாபுரம் கோவிலை நம்ம சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருப்புரம்பியம்னு சொல்கிறோம் இல்லையா, திருப்புரம்பியம் கோவில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திருப்புரம்பியம் போர்லாம் படிச்சிருப்பீங்க. அதில் முதலாம் ஆதித்த சோழன் குறிப்பாக 2ஆம் வரகுண பாண்டியனை தோற்கடிச்சார் இல்லையா, அந்த திருப்புரம்பியம் போர் தான் அது. அந்த திருப்புரம்பியம்ங்கிறது எங்கே இருக்குன்னா, அந்த கும்பகோணம் இருக்கு இல்லையா, கும்பகோணத்தில் மணியாறு அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த மணி ஆற்றங்கரையில் தான் திருப்புரம்பியம்ங்கிற நகரம் இருக்குது. இந்த திருப்புரம்பியம் கோவில் மிக முக்கியமான கோவில். இது எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டால், அந்த செம்பியன் மகாதேவி பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாணிக்கு தான் திருப்புரம்பியம் கோயில் மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. இது முற்கால சோழர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த முற்கால சோழர்களினுடைய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டான ஒரு பாணி எது அப்படின்னு கேட்டால் செம்பியன் மகாதேவி பாணின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நீங்கள் செம்பியன் மகாதேவி பாணி கட்டடக்கலை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்க, அங்கே மாடக்குழிகள் இருக்குமா, மாடக்குழிகள் இருக்கும். அப்படி இருந்தால் அது செம்பியன் மகாதேவி பாணின்னு சொல்லப்படுது. இதை சமஸ்கிருதத்தில் தேவ கோஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ கோஷ்டங்கள்னு சொல்லுவாங்க.